டாக்டர் எனக்கு கண்டிப்பாக நார்மல் பர்த்திங் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் அந்த பெயினை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்டனாக்ஸ். ஆக்சிஜனும் நைட்ரஸ் ஆக்சைடு இந்த 2 கேஸும் சேர்ந்து ஒரு கலவை. இது ஒரு மாஸ்க் மூலமாக நம்ம யூஸ்வலாக ப்ரெக்னென்ட்டில் அந்த லேபர் பெயினில் இருக்க மதர்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுவோம். ஒரு கன்ட்ராக்ஷன்ஸ் வரப்போ இது எடுக்க அவங்களோட பெயின் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக குறையும்னு சொல்ல முடியாது. நார்மலாக இருக்கிறதோட ஒரு 40-50% கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து எபிடியூரல், முதுகு தண்டவடத்தில் லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக்ஸை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் எகெயின் ரொம்பவே சேஃபான ஒரு மெத்தடா. இடுப்பு கீழே இருக்கிற பகுதிகள், யூட்ரஸோட கன்ட்ராக்ஷன்ஸ் பெயின் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் லேடிக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும். அடுத்தது வாட்டர் பர்த்திங். வாட்டர் வந்து ஒரு வகையான சூதிங் எஃபெக்ட் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்கிறப்போ ஒரு ஹாட்டாக ஒரு ஷவர் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், குளிச்சா பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ரிலீஃப் வந்து வாட்டர் நமக்கு கொடுக்கும். தண்ணியில் இம்மர்ஸ் ஆகி வச்சுருவோம் ப்ரெக்னென்ட் லேடிஸை பாத்தப்பில் ஒரு 37.3. இது நம்ம ஊரில் இந்த வரைக்கும் பெருசாக யாரும் அப்ளை பண்ணலை. பட் இதுவும் வந்து இட் கிவ்ஸ். அடுத்தது டென்ஸ். நார்மலாக நம்ம எல்லாரும் லேபரப்போ ரொம்ப ஸ்கேர்டாக இருப்போம், பயந்துட்டு இருப்போம். அதனால இந்த என்டார்ஃபின்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு பெருசாக சுரக்காது. அது அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வந்த மிஷின் தான் இந்த டென்ஸ் மிஷின். சின்ன சின்ன எலக்ட்ரோட்ஸ் மாதிரி முதுகில் அட்டாச் பண்ணி பேட்டரி ஆப்பரேட்டர். ஸோ எப்பெல்லாம் வந்து பெயின் ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். அது நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த என்டார்ஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் உடம்புக்குள்ள கொஞ்சம் செக்ரேட் ஆகும். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% வந்து பெயின் ரிலீஃப் நமக்கு கொடுக்கும்.